அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தினுடைய முதல் ஞாயிறு ஆராதனையில உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனை வழியாக ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார்கள் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் நடைபெறுகிற பாடல் பகுதிகள், சங்கீத பகுதிகள், வேத பாட பகுதிகள், துதி ஆராதனை பகுதிகள், சிறுவர் வசன பகுதிகள், செய்தி பகுதிகள், எல்லா பகுதியும் ஆண்டவர் ஆசீர்வாத தரும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க, வாசிக்கிற சங்கீத பகுதிகளை ஆசீர்வதிங்க, வேத பாட பகுதிகளை ஆசீர்வதிங்க, துதி ஆராதனை பகுதியை ஆசீர்வதிங்க, சிறுவர் வசன பகுதியை ஆசீர்வதிங்க, மியூசிக் வாசிக்கிற வேட வாசிக்கிற சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இது புதிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஆராதனை தொடங்கும் முதல் முடிவு வரைக்கும் ஆசீர்வாதமாய் எங்களுக்கு மாற்றி தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் வேண்டுதல் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடல் நம்பர் 36வது பாடலை பாடுவோம். தேவனை துதியுங்கள் அல்லேலூயா என்ற பாடலை பாடுவோம். சாமி நம்பர் 36. தேவனை துதியுங்கள் அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள் அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள் அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அவர் நம்மிடெங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள், பார்த்து துதியுங்கள் அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அவர் நம்மை விலகும் விரிவாய் அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள் அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய மகத்துவத்தினால் அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள் அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். எக்கால துதியோடே அவரை துதியுங்கள், மேசுர மண்டலத்தோடே, மேசுர மண்டலத்தோடே அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். நம்புவரும் நடனத்தோடும் துதியுங்கள், நாளோடும் திங்களோடும், நாளோடும் திங்களோடும் அல்லேலூயா, தேவனை துதியுங்கள்.
சங்கீதம் 8வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி முறைமுறையாக வாசிப்போம். சாம் நம்பர் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பகைகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சந்தரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்திலே உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமனுக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாக தேவன் பசுவிட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்வரையும் மருத்துவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வைக்கமும் பாவ மன்னிப்பும் சரீர உழ்த்துதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பிரமணத்திலே செய்யப்படுவது போல இவமுடியும் செய்யப்படுவதாக. அன்றோட ஆகத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரேசித்து பண்ணாமல் தீமிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவதில்லை. ஆமென். முதலாம் படம் வாசிப்போம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 10 முடிய நாம் வாசிப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 25 verse 1 to 10. நம்மத்தில் அம்மாவது முன்பதாக வாசிப்பாங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. யாத்திராகமம் 25 1 முதல் 10 வரை. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை ஆவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சித்தின் மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும்
அதன் உயரம் 1.5 முழமாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருக்காக இந்த முதலாம் எழுப்படும் பகுதி அந்தவர் ஆசீர்வதிப்பாராக. வாசித்த அம்மாவையும் அந்தவர் ஆசீர்வதிப்பாராக. பாடல் நம்பர் 200வது பாடலை நாம் பாடுவோம். மாறினாய் மாமேசரே ஆமானவரன்பே நாளுமே கல்வாரி சிலுவையிலே காணலே மாறந்திலே ஆயேசுவின் மார்பிலே அதனால மறியலாகுமோ எனக்கேதும் வேறில்லையே பாவியாக இருக்கையிலே அன்பர் பாருனை தேடி வந்தாரே நேசனென்றும் சொல்லாமலே நேசமாக மாற்றிடவே அல்லேலூயா. இரண்டாம் எழுதப்படும் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 49 முடிய நாம் வாசிப்போம்.
Luke chapter 6 verse 32-49. உன்னிடத்திலே கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுவதத்திலே அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்போது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாகும்படி தீர்க்காதீர்கள், அப்போது நீங்களும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும் என்றார். பின்னும் அவர் ஒரு உவமையை அவருக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கொடுமோ? இருவரும் பள்ளத்திலே விடுவார்கள் அல்லவா? சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்துக் கொள்ளட்டுமா என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை எடுத்துப்போல், பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்துப் போட வகை பார்ப்பாய். நல்ல மரமானது கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரமானது நல்ல கனிகளை கொடுக்காது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளிலே அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியிலே திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகி பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்து நிறைவினால் அவன் வாய் பேசும். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்திலே வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவையின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆயமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்முனை மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவரின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டும் அதன் மேலே மோதினுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமே. கர்த்தர் தாமே இந்த இரண்டாம் பரப்பகுதி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுவதை நாம் வாசித்து அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். வருகிற 5ஆம் தேதி சிஸ்டர் மனுஷியா மாசலாமணி பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். 10ஆம் தேதி மிஸ்டர் கனகராஜ் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் சபையின் சார்பாக அனைவர் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல திருமண நிறைவு நாளை கொண்டாடுவதையும் வாசிக்கிறேன். 9ஆம் தேதி மிஸ்டர் ராபின் ஜெரால்ட், திருமதி சுமதி அவர்களும் பிறந்த நாள் திருமண நிறைவு நாளை கொண்டாட இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சபையின் சார்பாக அனைவர் சார்பாக திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுவதை அனைவர் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் யாராவது உங்களுடைய வாழ்விலும் குடும்பத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் இருந்தால் உங்களை வாழ்த்துகிறோம்.
உங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட இந்த வாரத்துல பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய ஆண்டில அவங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா நன்மைகளையும் அருள்வீராக. நல்ல சுகம் பலன் தருவீராக. நல்ல தீர்காயசை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்தவுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல திருமண நிறைவு நாளை கொண்டாடுகிறேன். கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் குடும்ப வாழ்விலே ஆண்டவரே சமாதானம் ஆசீர்வாதம் எல்லா விதமான நன்மையோடு வாழ பெருக கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக, குடும்ப வாழ்விலே நாம மையப்படும்படியாக எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவாய் தந்து ஆசீர்வாதத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல தீர்காயசை தாங்க ஆண்டவரே, நல்ல பாதுகாப்பை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆண்டவரே இணைந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கூட பிறந்த நாள் திருமண நாள் இருந்தால் அவங்களே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உடைய நாமத்தினாலே அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதமும் உடைய கிருபையும் ஆண்டவரே உடைய பிரச்சனை எல்லாரோடு தகிர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வாரத்துல பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுவதை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உடைய பாதுகாப்பும் உடைய ஆசீர்வாதம் எப்போது அவரோடு இருக்கும்படியாக தெரிவிக்கிறோம். இயேசு மூலம் வேண்டுகிறோம் நமக்கு தாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் வசனம் சொல்வார்களாக. சில்ட்ரன் வந்து மெமரி வாஸ் சொல்வார்களாக. Start. Start. கட்டல் எங்கல்ல ஆளும் தேரிமுத்திக்கால் தண்ணீரும் 108 எட்டட்டும். Thank you. Deuteronomy 6:5. Love the Lord your God with all your heart, with all your soul, with all your strength. I can do all things through Christ who strengthens me. Philippians chapter 4 verse 13. You are the salt of the earth, but if the salt loses its saltiness, how can be it made salty again? It is no longer to be good for anything except to be thrown out and tempered that food. Matthew chapter 5:13. I can do all three things through Christ who strengthens me. Philippians chapter 4 verse 13. Give thanks to the Lord for He is good, His love and ever ever. Give thanks to the God of God, His love and ever ever. Give thanks to the Lord of Lord,
His love endures forever. To him by you alone does the great wonders, his love endures forever. Who by his understanding made the great heaven, his love endures forever. Who made the great light, his love endures forever. Sun to govern the day, his love endures forever. And moon and stars to govern the night, his love endures forever. Who struck down the firstborn of Egypt, his love endures forever. And brought Israel out from them, his love endures forever. With an mighty hand and an outstretched arm, who divided Red Sea asunder, his love endures forever. Who brought Israel out from it, his love endures forever. And but struck Pharaoh and his army in the Red Sea, his love endures forever. Psalm 136, 1-15. Psalms 100. Sing for joy to the Lord all the earth. Worship the Lord with joy. Come before him with joyful songs. Know that the Lord is God. It is he who made us. We are his people. We are his flock. Enter the temple's gate with thanksgiving. Go to his court with praise. Give thanks to him and praise him. The Lord is God. His love is eternal. His faithfulness lasts forever. How can a young person stay on the path of purity? By living according to your word. I seek you with all my heart. Do not let me stray from your commands. I have hidden your words in my heart that I might not sin against you. Praise be to you, God. Teach me your decrees. I recount all the laws that come from your mouth. Psalms 119 verses 11-15. வசன சொன்ன பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக, பிள்ளைகள் வசனம் சொல்லும் போது எடுத்து அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்போது நாம் புதிய ஆராதனைக்காக நாம் கடன் செல்வோம். எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிறு ஆராதனையில் கூட யாவரும் இணைந்து ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தரை நாம் துதிப்போம். ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் நம்மை முழுவதுமாக காத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறேன். இந்த புதிய மாதத்திலே கூட இந்த 4ஆம் தேதிக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஊருக்கு போகும்போது வரும்போது ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய வேலைகளை ஆசீர்வாதத்து வருகிறபடினாலே நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வாதத்து வருகிறபடினாலே நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்பங்களிலே நல்ல பாதுகாப்பையும் நல்ல சுகம்பலம் தருகிறபடினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய எல்லா நன்மைகளையும் எல்லா கிருபைகளையும் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேர்வு எழுத கிருபை செய்கிறீரே, அதற்காக நன்றி. வரப்போகிற தேர்வும் ஆண்டவரே சிறப்பாக எழுத கிருபை செய்ய போகிறீரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே எல்லா சூழலிலும் ஆண்டவரே கல்விமான ஞானத்தை தருகிறவரே உமக்கு நன்றி. வேலைக்கு போகும்போது வரும்போது பாதுகாக்கிறீரே நன்றி. வியாபாரத்தை ஆசீர்வாதத்து வருகிறே நன்றி. ஆண்டவரே வாகனம் ஓட்டும் போது வரும்போது பாதுகாத்து வருகிறே, அதற்காக நன்றி. எல்லா பலவீனத்திலும் ஆண்டவரே உடைய பலன் இருப்பதற்காக நன்றி. உடைய கிருபை இருப்பதற்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. எல்லா தேவைகளும் ஆண்டவரே எல்லா விதமான தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவரே உமக்கு நன்றி. திருமண காரியங்களை ஆசீர்வாதத்து வருகிறே, அதற்காக நன்றி. ஆண்டவரே அது சிறப்பாக நடத்தி தரப்போகிறே, அதற்காக நன்றி நன்றி. ஆண்டவரே முழுவதுமாக நாம் ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், என்னை கனப்படுத்துகிறான் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் அப்பா. நீர் எப்போது நல்லவராய் இருக்கிறீர், இரக்கமுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே எங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறீர், எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர்.
ஆண்டவரே ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல எங்களை ஆற்றுகிறேன் தேற்றுகிறேன். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழுவதுமாக தாழ்த்தி நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் புதையினால் நுழைந்திடுவேன். சிறைச்சாலை கதவுகளும் என் புதையினால் நுழைந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, பாடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, பாடி பாடி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே போரிங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே போரிங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமே. அல்லேலூயா அல்லேலூயா
Hallelujah, 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 hallelujah. நீர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே என்னாலும் வெற்றி, ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும்போது என்னாலும் நன்மைகள், என்னாலும் ஜெயம், ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆண்டவரே எங்களுக்கு தோல்வி இல்லை, ஆண்டவரே எங்களுக்கு தோல்வி இல்லை, வெற்றி உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லா விதமான மலைகளை தாண்டிட, பள்ளங்களை கடந்திட, ஆண்டவரே சதிகளை முறியடிக்க, ஆண்டவரே சாத்தானை ஜெயித்திட பலன் தருகிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே வருகிற எல்லா தீமைகள், ஆண்டவரே போராட்டங்கள், உங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்கள், சஞ்சலங்கள், துக்கங்கள் எல்லாம் மாற ஆண்டவரே கிருபை செய்கிறவரே, எங்களோடு இருந்து ஆண்டவரே நன்மை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, வெற்றிகளை காண கிருபை செய்கிறவரே, உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே வெற்றி சிறந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மரித்து உயிரோடு இருந்தவரே, என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எல்லாருமே உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இது எங்களோடு இருந்த ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை கரங்களை பிடித்து நடத்துங்க சுவாமி. உங்களுடைய எல்லா வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, படிப்பின் காலத்துல, வியாபாரத்துல, தொழில, ஆண்டவரே எல்லா விதமான காலத்துல கூட இருக்க சுவாமி. ஆண்டவரே எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறவரே, உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி. நீங்க ஆலோசனை தாங்க, நீங்க வழிகாட்டுங்க ஆண்டவரே, நீங்க அப்பா எங்களுக்கு முன்பதாக செல்லுங்க ராஜா. ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. இது எங்களோடு இருந்து எல்லா காலத்துல வெற்றிகளை தரப்போவதற்காக நன்றி ராஜா. இது எங்களோடு இருந்து ஆண்டவரே குடும்ப வாழ்விலே வெற்றியோடு வாழ திரும்ப செய்ய போவதற்காக நன்றி. எல்லா காலத்துல எங்களுக்கு உதவியா இருக்க போவதற்காக நன்றி. எல்லா காலத்திலும் சகாயரா இருப்பதற்காக நன்றி ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. துதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற எல்லாரும் இந்த இடத்துல வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க சுவாமி. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய பலவீனங்கள் மாறட்டும், வேதிகள் மாறட்டும், நோய்கள் குணமாகட்டும். ஆண்டவரே அவருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். படிப்பின் காரியங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, பிசினஸை ஆசீர்வதிங்க. அவர் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலே அந்த துக்கங்கள் மாற, கண்ணீர்கள் மாற, சமாதானம் உண்டாங்க, அவருடைய கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாம் இயேசு நாமத்தினாலே மாறும்படியாக கட்டெடுக்கிறோம் அப்பா. இது அவருடைய பாரங்களை மாற்றி சமாதானத்தையும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் கட்டெடும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாக எங்களுடைய ஆண்டவரே இந்திய தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா மாநிலங்களுக்காக செபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே நாடுகளுக்காக, உலக நாடுகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அதிகமாக இந்த கொரோனா தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் இருந்தாங்க. ஆண்டவரே மருத்துவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், நர்சுமார்களை ஒப்பு கொடுக்கிறோம், காவல்துறை ஒப்பு கொடுக்கிறோம், சுகாதாரத்துறையில ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே துப்புர தொழிலாளர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே மகாராஷ்டிராவை ஆசீர்வதிங்க அப்பா. மும்பை பட்டணத்தை ஆசீர்வதிங்க. எல்லா அரசியல் தலைவர்களை ரட்சிங்க. எல்லா போதகர்கள், பேராயர்கள், ஆண்டவரே இயக்குநர்கள், ஆண்டவரே மிஷனரிகள், சுவிசேஷர்கள், ஆண்டவரே சுவிசேஷங்களுக்காக, ஆண்டவரே எல்லா ஊழியர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேசத்திலே சமாதானத்தை தாங்க, தேசத்திலே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஆண்டவரே பாதுகாப்பா இருக்கும், எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கும், எல்லாரும் நல்ல சுகபலனோட வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வழியாக ஈசிஐ பாலு திருச்சபையாரையும் ஈசிஐ பவாய் திருச்சபையாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நம்முடைய திருச்சபையின் தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் 9 லட்சம் வேணும். அதுக்காக உங்களுடைய ஜபத்திலே தாங்கிக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் தசம்பாகம் நன்றி காணிக்கைகள் கொடுக்காதவர்கள் அநேக தேவைகள் உண்டு. அதுக்காக உற்சாகமாய் கொடுக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயமும் முண்டியிலும் கொடுக்காதவர்கள் கொடுக்கும்படியாக ஆலயத்தில் வந்து கொடுத்து செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து சபை தேவைகளுக்காக எல்லா குடும்பங்களுக்காக எல்லாரும் பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்விலே பேசுகிற ஒரு காரியம், மற்ற மக்களுடன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே போதிக்கிறது நாம் பார்க்கிறோம். அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்பதாகவும், அவர்கள் கிறிஸ்துவிடத்தில் வர நற்செய்தி அவருடைய நற்செய்தி இடத்திலும் திரும்பும்படியாக அவர்களது தேவைக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும் என்பதாக அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்பதாகவும், நாம் மற்ற மக்களுடன் எல்லாரோடும் அன்போடு வாழ வேண்டும் என்பதாக இயேசு கிறிஸ்து அங்கே போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நன்மை செய்வதன் மூலம் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நாம் அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அநேகர் ஆண்டவருடைய நாமத்தை புரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், நாம் தீமைக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமானது மோசமான மிகவும் மோசமாக காணப்படுவதை பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் அநேக கொலைகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். அநேக திருட்டு களவுகள் போகிறதை பார்க்கிறோம். அநேகர் ஒருவருக்கு ஒரு விரோதமாக கொலை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அன்பு இல்லாத இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரோடும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதாக கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும், மற்றவர்கள் நமக்கு துரோகம் செய்தாலும், நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, நாம் அவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது கர்த்தரிடத்துல அவர்கள் வருவதற்கு அது உதவியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நீதிமொழிகளில் 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ பண்ணாதே சொல்லாதே. ஒருவர் தீமை செய்தால், ஒருவர் நமக்கு விரோதமாக செயல்பட்டால் நானும் அவனுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லாது என்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அநேகருடைய வாழ்விலே நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய அன்பை நாம் எல்லாருக்கும் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு அநேக தீமை செய்தார்கள், எல்லாரையும் ஆண்டவர் மன்னித்து நேசித்ததை போல நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் என்பதாக, செய்திக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ என்ன பண்ணாதே
சொல்லாது என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஒருவருக்கு ஒருவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஆண்டவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து, நாம் ஆண்டவருடைய சாயலே உண்டாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, நாம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்திலும் தீமை செய்கிறவர்களுக்கும் நமக்கு விரோதமாக செய்கிற காரியங்களுக்கும் நாம் அவர்களுக்கு நன்மை என்பது தேவனுடைய அன்பை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள், தீமைக்கு பதில் தீமை செய்யாதல், எல்லா மனிதரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதல் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பதாக எல்லாருக்கும் முன்பதாக நாம் நல் மனதோடு வாழ வேண்டும் என்பதாக, நல்ல உள்ளத்தோடு வாழ வேண்டும், நல் குணங்களோடு இருக்க வேண்டும் என்பதாக ரோமர் 12:17 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிரியமானவர்களே, நாம் மற்ற மக்களுடன் உலகத்திலே குடும்ப வாழ்வில் இருக்கட்டும், சமுதாயத்தில் இருக்கட்டும், எல்லாரிடம் நாம் பழகிற பழக்கங்கள், நாம் இருக்கிற காரியங்கள், நாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நாம் அவர்களே ஆண்டவரிடத்திலே நாம் நன்மை செய்து, அவர்களுக்கு உதவி செய்து, அவர்களுக்கு நம்முடைய சாட்சியான வாழ்க்கை சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் அவர்களை திருப்ப வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கு முன்பதாக யோகியமானவர்களை செய்ய நாடுங்கள், நல்லதையே செய்ய நாடுங்கள், நன்மையான காரியங்களை செய்ய நாடுங்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனாலதான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று இந்த நியாயப்பிரமாணம் நிறைவேறுவதை பார்க்கிறோம். அப்படி செய்யும் போது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். நாம் நம்மை நேசிக்கிறது போல, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல நாம் எப்படி நம்மை நேசிக்கிறோமோ, எப்படி நாம அதிகமாக பாதுகாக்கிறோமோ, நம்மை எப்படி நாம பத்திரமாக விசாரிக்கிறோமோ, எவ்வளவு நம்மை பார்க்கிறோமோ, அதே போல மற்றவர்களையும் நாம் அந்த அளவுக்கு பார்க்க வேண்டும் என்பதாக, அந்த அன்பு அது நன்மையை குறிக்கிறது என்பதாக யாக்கோபு 2:8 வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் யாக்கோபு 2:10 வாசிக்கிறோம், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லா விதத்திலும் அவன் குற்றவாளியாக இருப்பான் என்பதாக பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கட்டளை, அதில் ஒரு வார்த்தை நாம் மீறும் போது, ஒரு வார்த்தை நாம் அதில் கீழ்ப்படியாத போது நாம் எல்லாவற்றிலும் குற்றவாளிகளாக காணப்படுகிறோம் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட அன்பு இல்லாதிருந்தால், மற்றவர்களை நேசிக்காதிருந்தால், நம்முடைய வாழ்விலே நாம் எல்லாவற்றிலும் குற்றவாளிகளாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அதனாலதான் வசனத்துல வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக சொல்கிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இங்க வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவருக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக தீமை செய்தாலும், தேவனுக்கு விரோதமாக அநியாயம் செய்தாலும், அவர்கள் நன்றி அறியாதவர்களா இருந்தாலும், அவர்கள் துரோகம் செய்தாலும், அவர் நன்மை செய்கிறவர்களா இருந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய வாழ்விலே நாம் எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும். குடும்ப வாழ்விலே, சமுதாயத்தில, நாம் இருக்கிற எல்லா விதமான காரியத்தில கர்த்தருடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதன் மூலம் அவர்கள் ஆண்டவரிடத்தில் வர அது வழிவகுக்கிறதா இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதுதான் நன்மை என்பதை பார்க்கிறோம். அதுதான் ஆண்டுடைய பார்வையிலே நன்மை செய்கிறவர்களா இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது நாம் பார்க்கும்போது 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகியாலே உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். இரண்டாவது ஒரு காரியம், நாம் எல்லாரிடத்திலும் நல்ல குணங்கள், இரக்க குணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒருவன்
அங்கே பார்க்கிறோம், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவர்களாய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவர்களாய் உள்ளவர்களாக இருங்கள் என்பதாக பார்க்கும். நாம் எல்லாரிடத்திலும் தயவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாரிடத்திலும் இரக்கம் காட்ட வேண்டும். நாம் எல்லாரிடத்திலும் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். அதனாலதான் யாக்கோபு 2:13 வாசிக்கிறோம், இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், இரக்கம் மேன்மை பாராட்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரிடத்திலும் இரக்கம் குணமுடையவர்களாக இருக்க வேண்டும், ஒரு கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும், அநேகர்களுக்கு நாம் தயவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனாலதான் வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆகையாலே பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்வனராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்வனராய் இருங்கள் என்பதாக பார்க்கிறோம். பரலோகத்தின் பிதா ஆனவர் அவர் பரிபூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல, எல்லா நல்ல குணமுடையவராய் இருக்கிறது போல நாமளும் அந்த பரிபூர்ண குணத்தோடு, அந்த பரிபூர்ண நல்ல குணத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை இருக்கட்டும், எல்லா விதமான காரியத்திலே பார்க்கிறோம், அன்பு இல்லாதவர்களாய் இருக்கிறோம், அனைவருடைய வாழ்விலே ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டாதவர்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது சொல்லுகிறது, நாம் அன்பை எல்லாருக்கும் நாம் காட்ட வேண்டும், அது உண்மையான அன்பா இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். அது ஆணுடைய பார்வையிலே நாம் நன்மை செய்வதாக மாறுவதை பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கும்போது நாம் எல்லாரிடத்திலும் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவர்களாக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்பதாக பார்க்கிறோம். நம்முடைய தந்தையாகிய தேவன், நம்முடைய பரமபிதாவாகிய தேவன், நம்முடைய தகப்பனாகிய கர்த்தர் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்கள் எல்லா காலத்திலும் இரக்கமுடையவர்களாக இருங்கள். அவர் பூரண சர்வராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்வராக இருங்கள் என்பதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லாரும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவராக, எல்லாருக்குள்ளும் இருக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற தேவனை நாம் மற்றவர்களுக்கு அன்பினாலே வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய நல்ல குணங்களினாலே வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய சாட்சியான வாழ்விலே அவரை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனாலதான் சொல்கிறது, மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், பிறரை குற்றவாளிகளாக தீர்க்காதிருப்பீர்களாக என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது வாசிப்போம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்போது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள், மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதீர்கள், அப்போது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள், விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். மூன்றாவது ஒரு காரியம், நாம் மற்றவர்களை யாரையும் அற்பமாகவும் குற்றவாளியாகவும் எண்ணக்கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் போது, நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லும் போது தேவன் நம்மை குற்றவாளியாக தீர்ப்பதை பார்க்கிறோம். நாம் அதனாலதான் வாசிக்கிறோம், பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போது நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள், மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போது நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள், மன்னியுங்கள், அப்போது மன்னிப்பு பெறுவீர்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். நாம் யாருமே அற்பமாகவும் குற்றவாளியாகவும் நியாயம் தீர்க்க யாருக்கும் நியாயம் தீர்க்கக்கூடாது என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் நம்முடைய கண்ணிலே ஒரு தூசி வசிக்கொண்டு மற்றவர்களை நாம் உன்னுடைய கண்ணில் எப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடாது என்பதாக வேத வசனம் அருமையாக சொல்லுகிறது. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்பதாக பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம், நாம் எல்லாரும் ஆண்டுடைய சாயலே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சாயல் தேவனாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும், நாம் மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேன்மையாக எண்ண வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அனைவருடைய வாழ்விலே ஒருவருக்கொருவர் தங்களை மேன்மையாக எண்ணி மற்றவர்களை எப்போதும் நியாயம் எடுத்துக் கொண்டே இருப்பார்கள், எப்போதும் குற்றவாளி என்று சொல்லியிருப்பார்கள். வசனம் சொல்கிறது, மன்னியுங்கள் அப்போது மன்னிப்பு பெறுவீர்கள். நீங்க கண்டனம் செய்யாதீர்கள், நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாவீர்கள் என்பதாக பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட நாம் யாரையும் அதிகமாக நியாயம் எடுக்க கூடாது என்பதாக நாம் மற்றவர்களை விடுதலை பண்ணும்போது நம்மை ஆண்டவர் விடுதலை பண்ணுகிறவரார். விடுதலை பண்ணுகிற காரியம் நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாம் மற்றவர்களை நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நாம் ஆளாகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் வசனத்துல வாசிக்கிறோம், அநேக காரியத்தை சொல்லிக் கொண்டே போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-5 படிக்கும்போது அருமையாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உதரத்தை உதராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணிலே உதிரம் இருக்கையிலே உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்துக் கொள்ளட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பார்ப்பாய் என்பதாக பார்க்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே நமக்கும் அளக்கப்படும் என்பதாக நாம் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். மாயக்காரனே என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் மற்றவர்களை எந்த அளவுக்கு நாம சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். 3வது ஒரு காரியம், நாம் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நமக்கும் மற்றவர்களை நாம் அளக்கிற அளப்பின்படியே நமக்கும் நடக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நாம மற்றவர்களை விடுதலை பண்ணும் போது, நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது, நாம் மற்றவர்களை நல்ல முறையாக நடத்தும் போது ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்திலும் அதன் காரியத்தின்படியே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நாம் 4வது காரியத்தை பார்க்கிறோம். 4வது காரியத்தை பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அம்மைக்கு கொடுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அழைக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அழைக்கப்படும். நான் ஆண்டவருக்காக கொடுக்கும்போது நாம் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், சங்கீதம் 79:12 வாசிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தை ஏலத்தனியாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும் என்பதாக பார்க்கிறோம். நாம் நிந்திக்கிற நிந்தைகள், நாம் செய்கிற காரியங்கள் அது நமக்கு மறுபடியும் வருகிறது. அதே போலதான் வேதத்தில் பார்க்கிறோம், நாம் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள். இன்னைக்கு ஆண்டவருக்காக நாம் உற்சாகமாக கொடுக்கும் போது, ஆண்டவருக்காக ஆண்டவர் இந்த வேலை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இந்த வியாபாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இந்த காரியங்களை செய்ய எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த நன்மை. அதிலிருந்து நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் நாம் எந்த அளவுக்கு அடக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இரட்டைப்பாய் தருகிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்க. அதனாலதான் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கி கொடுக்கு சரிந்து விடும்படி நன்றாய் அடைந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அழைக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அழைக்கப்படும். நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாக கொடுக்கிறோமோ தேவன் அந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் கொடுப்பதிலே மனஸ்தாபப்படும் போது, தேவனுக்கு கொடுக்கிற காரியத்திலே நாம் மனத்து கொண்டு போகும்போது அந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் ஏசாயாவிலே கூட வாசிக்கிறோம், ஏசாயா 65:6 வாசிக்கிறோம், இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது, நான் மௌனமா இராமல் சரிக்கு சரி கட்டுவேன் என்பதாக பார்க்கிறோம். உங்கள் அக்கிரமங்களுக்கு மலைகளிலே தூபம் காட்டி மேடைகளின் மேலே எண்ணெய் மிந்தித்து உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக
அவள் மடியிலே சரி கட்டுவேன், நான் அவளுக்கு முந்தின செய்கைக்கு பலனை அவள் மடியிலே அனுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் நீங்கள் செய்கிற காரியங்கள், கொடுக்கிற காரியமா இருக்கட்டும், நல்ல காரியங்களா இருக்கட்டும், நல்ல சுபாவங்களா இருக்கட்டும், நல்ல நன்மையான காரியங்களா இருக்கட்டும், அதுக்கேற்ற அளவை தேவன் அளக்கிறவராக. அதனால்தான் சொல்றாரு, நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் அதுக்கேற்ற அளவை போல தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் வாசிக்கிறோம், மத்திய 7:1-5 வாசிக்கிறோம், நாம் மற்றவர்களை திருக்கிற திருப்பின்படியே நம்மை ஆண்டவர் திருக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த 4 காரியங்களை நாம் நம்முடைய வாழ்விலே சிந்தித்து பார்ப்போம். நாம் கர்த்தருடைய அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வில் எப்போதும் இரக்க குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் எப்போதும் மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேன்மையாக எண்ண வேண்டும். நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல நாம் உண்மையாக கொடுக்கும் போது, நாம் உற்சாகமாக கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நான் மௌனமா இராமல் சரிக்கு சரி கட்டுவேன் என்பதாக. நான் மௌனமா இருப்பது கிடையாது. நீங்கள் கொடுக்கிற காரியமா இருக்கட்டும், நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களா இருக்கட்டும், அதுக்கேற்ற ஆசீர்வாதங்கள், அதுக்கேற்ற காரியங்களை நான் மறுபடியும் சரிக்கு சரி கட்டுவேன் என்பதாக பார்ப்போம். நான் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் நம்மை பார்த்து, ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எப்படி எல்லாரோடும் பழக வேண்டும், நம்முடைய அன்பை நாம் எல்லாருக்கும் ஆண்டவரே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் சாமி. அவர்கள் தீமை செய்தாலும் சரி, அவர் எங்களுக்கு விரோதமாக எந்த காரியங்கள் செய்தாலும் சரி, அவர்கள் எங்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்தாலும் சரி, நன்மை செய்யாவிட்டாலும் சரி, உங்களுடைய அன்பை நாங்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும் சுவாமி. நாங்கள் எல்லாரிடத்திலும் இரக்க குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாருக்கும் தயவு பாராட்ட வேண்டும் சுவாமி. ஆண்டவர் உண்மை போல பூரண சர்வனராய் மாறி எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் மற்றவர்களை யாரையும் ஆண்டவரே நாங்கள் நியாயம் இருக்கக்கூடாது. நாங்கள் யாரையும் மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவரே தப்பாக எண்ணக்கூடாது சுவாமி. நாங்கள் தீர்க்கிற ஆண்டவரே தீர்ப்பின்படியே நீர் எங்களுக்கு ஆண்டவரே நியாயம் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து எங்களிலும் நாங்கள் அவர்களை மேன்மையாக எண்ண தெரிவித்தாங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் நீர் கொடுத்த ஆசீர்வாதம், நீர் கொடுத்த வேலை, நீர் கொடுத்த நன்மை, நீர் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதம் என்று சொல்லி உமக்கு உண்மையாக கொடுக்க ஆண்டவரே நாங்கள் எண்ணி கொடுக்காமல் மனப்பூர்வமாய் கொடுக்க, உற்சாகமாய் கொடுக்க ஆண்டவரே அதில் நீர் பிரியப்பட்டு ஆண்டவரே நீர் நாங்கள் அளக்கிற அளவின்படியே அதிகமாக தருகிறவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 4 காரியம் பிரகாரமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அதிலே நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தால் எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே நாங்கள் சோதித்து ஆராய்ந்து ஆண்டவரே அதிலே நாங்கள் முழுமையாக கீழ்ப்படிய ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நியாயப்பிரமாணத்தில் ஒரு காரியம் குறைப்பட்டால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவன் குற்றவாளியாக இருப்பான் என்பதாக பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லா காரியத்திலும் அன்பு செய்வதிலும் இரக்கம் காட்டுவதிலும் ஆண்டவரே அப்பா மற்றவரிடத்திலே இருக்கிற அந்த நல்ல ஆண்டவரே மற்றவரிடத்திலே நாங்கள் ஆண்டவரை காட்டுகிற அன்பு ஆண்டவரே வார்த்தைகள் எல்லா காரியத்திலும் நாங்கள் உண்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்வீர்கள். நீர் பூரண சர்வனராய் இருக்கிறது போல ஆண்டவர் எங்களையும் பூரண சர்வனராய் மாற்றவே ஆண்டவரே நீர் நல்ல குணமுடையவராய் இருக்கிறது போல எங்களையும் நல்ல குணமுடையவராய் மாற்றுகிற சுவாமி. எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை வழியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாடல் நம்பர் 367 பாடலை பாடுவோம். உற்சாகம் கொள்ளும் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் மறைவாய் பொறியும்
அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனை கூட எல்லா பாடல்கள், வேத பாட பகுதிகள், செய்தி பகுதிகள், எல்லா பகுதியும் ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி வாழவும், உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் கை கொண்டு வாழவும் நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாளிலும் கூட ஆண்டவரே இசை பாண்டு திருசபைக்காக, எல்லா குடும்பங்களுக்காக, எல்லாருக்காக சுபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இசை பவாய் திருசபைக்காக, எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மூப்பர்களை ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகளை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்க நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிறவங்க நல்ல சுகந்தாங்க, நல்ல ஆரோக்கியத்தாங்க. எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் திரும்பிட்டாங்க. நல்ல வெற்றியை தரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். வியாபார செய்திகளை ஆசீர்வதிங்க. வேலை செய்திகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வாகனம் ஓட்டுநர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டு வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களை வைத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருமண காரியங்கள் தான் கர்த்தர் ஆசீர்வாதம் தரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. எல்லா குடும்பத்தின் மேலும் உடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக, நல்ல சுகம் தரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். இந்த வாரத்திலே காணிக்கை ஆண்டவரே அழைத்து படித்தவங்களுக்காக சுபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களையும், அவருடைய வருமானங்களையும், அவருடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருசபையின் தேவைகளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம். இந்த பண தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க அப்பா. ஆண்டவரே, அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை கர்த்தர் எழுப்புங்க. ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் கர்த்தர் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. எல்லா குடும்பத்தின் மேலும் உடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக சுபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம், உடைய சமாதானம் எல்லா குடும்பத்தின் மேலே இருக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட இந்த ஆராதனை கூடியவருக்காக சோக்கிறோம். ராஜ்களுக்காக ஜெபிக்கிறோம். எழுதுவதற்காக ஜெபிக்கிறோம். மாசுவதற்காக ஜெபிக்கிறோம். தன்னுடைய நிலசிப்பதற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உடைய குடும்பத்தில் எல்லா காரியத்தையும், எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதம் தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடரும் போது முடிவரை உடைய கிருபை பிரசன்னதற்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே, இந்த ஆராதனை இருந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. மற்ற குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா விதமான துதி கன வலிமை பொறுப்பை செலுத்துகிறோம். இயேசு மூலம் வேண்டும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் என்றென்றைக்கு நாம் அனைவரும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். Amen.
ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.